கடலூர் மாவட்டத்தில் அரசு அங்கீகரிக்கப்பட்ட 70க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு மனு கொடுத்து வந்த நிலையில் பத்திரிகையாளர்கள் நலன் கருதி 2020ஆம் ஆண்டு கடலூர் அருகே உள்ள நெல்லிக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட வெள்ளப்பாக்கம் பகுதியில் 7 ஏக்கர் நிலம் ஒதுக்கி விரைவில் மனைப்பட்டா வழங்க வருவாய்த்துறைக்கு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த பகுதியில் இடம் வேண்டாம் என சிலர் கூறி வந்த நிலையில் அதிகாரிகள் துணையோடு 38 பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் கடலூர் அருகே வேறு இடம் தேர்வு செய்து வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதனை அறிந்த கடலூர் பிரஸ் மற்றும் மீடியா பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சோபன் பாபு, செயலாளர் வினோத்குமார் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சகாமூரியை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அயக்கோடு ஊராட்சிக்குட்பட்ட மலப்பிள்ளை பகுதியைச் சேர்ந்த விஜு என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயசாமிலி என்பவருக்கும் மலப்பிள்ளையை அடுத்த பெனியல் சிஎஸ்ஐ தேவாலயத்தில் திருமணம் நடைபெற்றது. அப்போது மணமக்கள் இருவரும் மாட்டு வண்டியில் ஊர்வலம் வந்தனர். இதுகுறித்து மணமகன் விஜு கூறும்போது, தமிழக பாரம்பரியத்தின் அடையாளமாக விளங்கும் காளை மாடுகள் அழியாமல் பாதுகாக்கவும் டெல்லியில் சுமார் 80 நாட்களுக்கு மேலாக போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்துதான் எளிமையான முறையில் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவும் காளை மாட்டு வண்டியில் சென்று திருமணம் செய்ததாகவும் கூறினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கோபாலபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அருள் மனைவி சரண்யா 5 மாத கர்ப்பமாக இருந்த நிலையில் அவரை அவரது தாய் பூங்கொடி ஆத்தூரில் உள்ள போலி மருத்துவர் பூமணியிடம் அழைத்து சென்று கருக்கலைப்பு செய்துள்ளனர். இதில் சரண்யாவின் கர்ப்பப்பை சேதமடைந்ததால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு கர்ப்பப்பை அகற்றப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் சம்பத் அளித்த புகாரின் பேரில் சரண்யாவின் தாய் பூங்கொடி, போலி மருத்துவர் பூமணி, உதவியாளர் தென்னரசு, ஆய்வக உதவியாளர் உள்பட 7 பேர் மீது 4 பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி தாய் பூங்கொடி, போலி மருத்துவருக்கு உடந்தையாக இருந்த அலமேலு, சின்னராசு, சிவ பிருந்தாதேவி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். பின்னர் தலைமறைவான போலி மருத்துவர் உள்பட 3 தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் உதவியாளராக இருந்த திட்டக்குடி நத்தம் அகரம் கிராமத்தைச் சேர்ந்த தென்னரசு என்பவரை கைது செய்த தனிப்படை போலீசார் அவரிடமிருந்த சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய பாண்டிபுரம் 8ஆம் அடை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜரத்னம். இவரது மறைவுக்கு பிறகு கிடைத்த பணத்தை அவரது மனைவி பாக்யமுத்து கடந்த 2014ஆம் ஆண்டு அழகிய பாண்டிபுரத்தில் உள்ள தேசிய வங்கியில் முதலீடு செய்ய சென்றார். அப்போது அங்குள்ள ஒரு தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள், எங்கள் வங்கியில் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாக கூறி 13,10,000 ரூபாய் டெபாசிட் செய்ய வைத்துள்ளார். இதேபோல் அவரது மகன் செல்வகுமார் ஆகியோர் 4 தவணைகளாக ரூபாய் 9 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தனர். இதற்கான ரசீதுகளை நிதி நிறுவனத்தினர் கொடுத்துள்ளார். ஆனால் இவர்கள் பணத்தை டெபாசிட் செய்யாமல் அந்த பணத்தை நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் 3 ஊழியர்கள் சேர்ந்து போலி ரசீது கொடுத்து ஏமாற்றியிருப்பது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பாக்யமுத்து தனியார் நிதி நிறுவனம் மீது நடவடிக்கை எடுத்தும் எங்கள் பணத்தை மீட்டுத்தர நாகர்கோவில் மாவட்ட எஸ்பியிடம் புகார் மனு அளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரியில் தனியார் இயக்கும் படகு அலங்கரிக்கப்பட்டு அதில் விதிமுறைகளை மீறி வானவேடிக்கை நடத்தப்பட்டது. படகுகள் இயக்குவதற்கு பல்வேறு விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளது. அந்த விதிகளை எல்லாம் மீறி அலங்கரிக்கப்பட்ட படகில் வெடிபொருட்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட இந்த வானவேடிக்கை காரணமாக ஏரியில் புகைமண்டலம் சூழ்ந்தது. அலங்கரிக்கப்பட்ட படகில் சென்ற அந்த விஐபிகள் யார்? அவர்கள் மீது உடனடியாக கொடைக்கானல் நகராட்சியும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பறவைகள் வலசை தொடங்கியுள்ளதால் கேட்டல் இக்ரிட் பறவைகள் தற்போது குன்னூர், ஊட்டி, தலைகுந்தா ஆகிய பகுதிகளில் காண முடிகின்றது. இந்த பறவைகள் காலை நேரங்களில் உறைபனியில் தங்கள் அன்றாட உணவு தேடுகின்றன. இந்த வெண்ணிற பறவைகளை உறைபனியில் பயணிகள் கண்டு ரசிக்க பொதுமக்களும் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் காலை நேரங்களில் ஊட்டி, குன்னூர், தலைகுந்தா பகுதிக்கு வந்து பறவைகளை கண்டு ரசித்து செல்கின்றனர்.
அனைத்து வியாபாரிகள் நலச்சங்கத்தின் சார்பில் முப்பெரும் விழா சென்னை மாதவரம் ரவுண்டானா GNT ரோடு VTC காம்ப்ளெக்ஸ் வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு திடக்கழிவு மேலாண்மை ஆணையத்தின் கண்காணிப்பு குழு தலைவர் மற்றும் நீதியரசர் ஜோதிமணி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சங்க அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சர்வதேச விளையாட்டு வீரர் சவுந்தரராஜன், YS ராஜேந்திரன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு வியாபாரிகளுக்கு அடையாள அட்டையையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தனர். சென்னை அம்பத்தூர் ரயில் நிலையம் அருகே திருவள்ளுவர் நகரில் கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் ஆண் சடலம் கிடப்பதாக அம்பத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற அம்பத்தூர் காவல்துறையினர் ரத்த வெள்ளத்தில் கிடந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது 25 வயது மதிக்கத்தக்க வடமாநில தொழிலாளி என்பது தெரியவந்தது. இந்நிலையில் அவர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர், எதற்காக கொல்லப்பட்டார் என்று பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் கரோனா பெருந்தொற்று கட்டுப்பாடு காரணமாக கோவில் மூடப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பக்தர்களுக்காக திறந்துவிடப்பட்டது. எனினும் 10 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களும் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களும் கோவிலுக்கு வர தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பக்தர்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று கரோனா பாதிப்பு கட்டுக்குள் வந்ததை அடுத்து இன்று முதல் முதியவர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு கோவில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் செம்மன் குடியிருப்பு சேர்ந்த மனநலம் குன்றிய 20 வயது பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த சின்னத்துரை என்பவர் பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சாத்தான்குளம் போலீசார் சின்னத்துரையை கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சின்னதுரையை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோரியும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்ணுக்கு ரூபாய் 50 லட்சம் நஷ்டஈடு வழங்க கோரி மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாநகராட்சி அருகே பார்வை குறைபாடு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தனியார் கல்லூரியின் சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. இதில் சேலம் மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நடைபயணத்தை கொடியசைத்து துவங்கி வைத்தார். மாநகராட்சி அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணியானது ஆட்சியர் அலுவலகம் 4 ரோடு வழியாக சென்று காந்தி விளையாட்டு மைதானத்தில் நிறைவு பெற்றது. பேரணியில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவிகள் கண்களை கட்டிக்கொண்டு கண் பார்வை குறைபாடுகளை நீக்க மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அடுத்த பாரதி நகரை சேர்ந்த மாரிசாமி, சரசானந்தா லட்சுமி தம்பதியினருக்கு ஆனந்த மணிகண்ட ஜோதிலட்சுமி, ஆனந்த சபரி மஞ்சுரி, மஞ்சு, பிரியதர்ஷினி என்ற 4 மகள்கள் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மாரிசாமி உயிரிழந்த நிலையில் கடந்த மாதம் சரசானந்த லட்சுமியும் இறந்துவிட்டார். இதனால் பெற்றோரை இழந்த சிறுமிகள் தங்களது தாத்தா சக்திவேல் பராமரிப்பிலும் தனியார் காப்பகத்திலும் தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த சிறுமிகள் மாவட்ட ஆட்சியர் செந்தில் ராஜனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் தங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவை திருச்செந்தூர் தனி தாசில்தார் ரத்து செய்து விட்டதாகவும், இதனால் நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும், எனவே பெற்றோரை இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் தங்களுக்கு மீண்டும் இலவச வீட்டுமனை பட்டா உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்மாவுக்கு கலெக்டர் ஐயாட்ட கேட்க வந்தோம், வேலை கேட்க வந்தோம், விதவன்னு சொல்லிட்டு அங்கன்வாடியில் வேலை போட்டு கொடுத்தாங்க. வேலை பார்த்து 1 வருஷம் கூட ஆகலை, போன மாதமே இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வீடும் இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. தாத்தா ஒரு 10 நாள் வச்சு எங்களை அப்படியே சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு சாப்பாடும் இல்லை, வீடும் இல்லை. எங்களுக்கு கல்வி உதவித்தொகையும் வீடும் கேட்க வந்தோம். நான் 12th படிக்கேன், அடுத்து 10th படிக்க, இன்னொருத்தி 8th 6th. 4 பேரும் அனாதையாக தான் இருக்கோம். 4 பேரும் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை மாணவ மாணவிகள், குழந்தைகள் மற்றும் பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் முயற்சியில் கோவை மாவட்டம் பீலமேடு பகுதியில் 1 லட்சம் புத்தகங்களுடன் கூடிய புதிய நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய நூலக உரிமையாளர்களான கோவிந்தராஜன், யுவராஜா மற்றும் ஸ்ரீதர் 1 லட்சத்திற்கும் மேலான தலைப்புகளில் பொதுமக்கள், குழந்தைகள், மாணவ மாணவிகள் பயிலும் வகையில் இந்த நூலகம் துவங்கப்பட்டுள்ளதாகவும், பல்வேறு ஆய்வுகள், ஆராய்ச்சிகள், போட்டித் தேர்வுகள், சிவில் சர்வீஸ் தேர்வுகள், கட்டுரை
கட்டுரைகள் உள்ளிட்டவைகளுக்கு தேவையான புத்தகங்களும் இங்கு கிடைக்கும் என்று தெரிவித்தனர். அதாவது சராசரி மக்களுக்கும் மக்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த லைப்ரரியை பயன்படுத்துறதுக்காக குறைஞ்சபட்சம் 225 ரூபாயிலேருந்து இந்த நூலக சப்ஸ்கிரிப்ஷனாக நாங்கள் வாங்குகிறோம். என்கிட்ட கிடைக்காத புத்தகங்கள்ன்றது எதுவும் இல்லை சார். அந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஆர்டர் பண்ணி எல்லா புத்தகையும் நான் என்னோடய லைப்ரரியில் வச்சுருக்கேங்க. அரியலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட SP சீனிவாசன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். பேரணியில் கலந்து கொண்டவர்கள் தலைக்கவசம் அணிவதன் அவசியம், சீட் பெல்ட் அணிவதன் அவசியம், மது அருந்தி வாகனம் ஓட்டக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் அரியலூர் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் ராமச்சந்திரன், உதவி கோட்ட பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் எழிலரசன் உள்ளிட்ட நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி எருது விடும் விழா மற்றும் எருதாட்டம் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் அனைத்து சமுதாய மக்களின் சார்பில் நேற்று முன்தினம் எருது விடும் விழா நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர், வேலூர் மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான ஆந்திராவிலிருந்தும் 250க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இந்த விழாவினை காண கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 10,000 இளைஞர்கள் வந்திருந்தனர். விழாவின் பொழுது எருது மூட்டியதில் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதில் படுகாயம் அடைந்த அவதானப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் சக்தி என்பவர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கிருஷ்ணகிரி டவுன் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேல்பொன்னகரை சேர்ந்த நன்மாறன் என்பவர் மதுரை மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 2 முறை MLA-வாக பதவி வகித்தார். பதவி காலத்தில் நேர்மையாகவும் உண்மையாகவும் பணியாற்றியவர் என்று மாற்று கட்சியினரால் பெயர் பெற்றவர். இந்நிலையில் நன்மாறன் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் தான் வாடகை வீட்டில் வசித்து வருவதாகவும் வருமானம் இல்லாததால் வாடகை கட்ட முடியாமல் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதாகவும், எனவே மதுரை ராஜா வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தனக்கு வீடு ஒதுக்கி தருமாறு கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் ஒரு அறிவிப்பு வந்தது. இதை இதுவரையிலும் வீடு இல்லாதவர்களுக்கு இந்த வீடு கட்டும் திட்டம்னு சொன்னாங்க. குடிசை மாற்று வாரியத்தில் கடந்த 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலும் நான் சென்றேன். நான் கட்சியில் MLA இருந்தது வருதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதுவரையிலும் ஏன் வீட்டு முயற்சி செய்யவில்லை என்றால் ஹவுசிங் போர்டில் கேட்டிருந்தேன், கிடைக்கல. இப்போ குடிசை மாற்று வாரியத்தில் கேட்டிருக்கிறேன். தரைத்தளத்தில் வீடு வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சவுந்தரபாண்டி என்பவர் மீது கஞ்சா கடத்தல் வழக்கு நிலுவையில் உள்ளதால் அவரை திண்டுக்கல் மாவட்ட தனிப்படை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் திண்டுக்கல் கரூர் சாலையில் உள்ள பாலாஜி நகர் பகுதியில் சவுந்தரபாண்டி தனது கூட்டாளிகளுடன் பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தனிப்படை காவல்துறையினர் சவுந்தரபாண்டி உள்ளிட்ட 4 பேரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் வீட்டிலிருந்த 10 லட்சம் ரூபாய் ரொக்கம், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு வாகனம், 2 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். செஞ்சியிலிருந்து செம்மஞ்சேரிக்கு ஷேர் ஆட்டோ ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் ஆட்டோ செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தபொழுது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் ஆட்டோ மீது மோதியது. இந்த விபத்தில் சாலையோர பள்ளத்தில் ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 7 பெண்கள், 2 குழந்தைகள், 1 ஆண் என 10 பேர் படுகாயமடைந்தனர். இவர்களை மீட்ட அக்கம் பக்கத்தினர் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த மதுராந்தகம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு CITU மற்றும் கனரக வாகன சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கனரக வாகன ஓட்டுநர் சங்க மாவட்ட தலைவர் ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓட்டுநர் மீது போடப்படும் பொய் வழக்கை கைவிட வேண்டும், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும், 15 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள வாகனங்களை தடை விதிப்பதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. பகல் கொள்ளை அடிப்பதற்கு எங்கள் வாழ்வை உடைக்காதே.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த காமநாயக்கன்பட்டியில் உள்ள புனித பரலோக மாதா ஆலய திருத்தலத்தின் முன்பு உள்ள முகப்பு ஆர்ச் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ஆர்ச்சை திறந்து வைத்தார். மேலும் கோவில்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாண்டவர் மங்கலத்தில் 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பசுவந்தனை முதல் மந்தித்தோப்பு வரை அமைக்கப்பட்டுள்ள தார் சாலை பணிகளுக்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோவில் அருகே நெடுஞ்சாலைத்துறை மூலம் 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் பாலம் அமைக்க அடிக்கல் நாட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திமுகவின் ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா, தளி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது ஒசூரில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் தனிநபர் வீடுகள் ஒதுக்கீடு செய்ததில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும், இதில் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட எந்த ஒதுக்கீடுகளையும் பின்பற்றப்படாமல் அதிகாரிகள் இடைத்தரகர்கள் மூலம் முன்கூட்டியே சிலருக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர். இன்னைக்கு பல ஆயிரம் கோடி ஓசூர் மாநகரத்தில் இந்த ஹவுசிங் போர்டு சம்பந்தமா பல ஆயிரம் கோடி முறைகேடு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறதோடு மீண்டும் அது குலுக்கல் முறையை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அனைத்து பத்திரிகை ஊடகங்களில் விளம்பரம் செய்து குலுக்கல் நடத்தணும். இவங்க அதை செய்ய மாட்டேன்றாங்க. மதுரையில் சாலை விபத்துக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதால் அதிக அளவில் உயிர் சேதம் ஏற்பட்டு வருகிறது. இதில் தலைக்கவசம், சீல் பெல்ட் அணியாமல் மேற்கொள்ளப்படும் பயணத்தில் ஏற்படும் விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறும்படம் மதுரை மாநகர் காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு திரையிடப்பட்டு விழிப்புணர்வு செய்யப்பட்டது. மதுரை மாநகர போக்குவரத்து துணை ஆணையர் சுகுமாரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு அபராதம் விதித்து புதிதாக இலவச தலைக்கவசத்தையும் வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அருகே தரங்கம்பாடி மீனவர் கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக வெளியூரிலிருந்து லாரிகள் மூலம் கருங்கல் கொண்டுவரப்படுகிறது. இந்நிலையில் காலை விழுப்புரம் மாவட்டம் வி மாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மூத்து என்பவர் கருங்கல்லை ஏற்றிக் கொண்டு வந்துள்ளார். அப்பொழுது திருக்கடையூர் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி சென்று கொண்டிருந்தபொழுது கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கழிவுநீர் லாரி மீது மோதியது. பின்பு அருகிலிருந்த மின்கம்பம் மற்றும் வீடு காம்பவுண்ட் சுவரில் மோதி கவிழ்ந்தது. இதில் படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர் மூர்த்தியை மீட்ட அக்கம் பக்கத்தினர் சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை அருகே உள்ள திருப்பாலை பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிஜேபி கட்சியைச் சேர்ந்த மாநில தலைவர் எல் முருகன் தாமரை பொங்கல் விழாவிற்கு ஊர்வலமாக சென்றபொழுது திடீரென ஊர்வலத்தில் வந்த பிஜேபி கட்சியினர் பள்ளிவாசல் மீது செருப்பு மற்றும் கற்களை வீசி கலவரத்தை தூண்டும் விதமாக நடந்து கொண்டனர். இந்த சம்பவத்தை கண்டித்தும் பிஜேபி கட்சியினரை கைது செய்ய கோரியும் காவல்துறையினரை கண்டித்தும் எஸ்டிபிஐ கட்சி மற்றும் அனைத்து ஜமாத்தினர் கலந்து கொண்டு மதுரை அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தருமபுரியில் கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசின் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் திட்டமிட்டு மோட்டார் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடாது, ஸ்டிக்கர் ஸ்பீடு கவர்னர் என்ற பெயரால் பகல் கொள்ளை அடிக்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் தியாகராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆட்டோ சங்க தருமபுரி மாவட்ட தலைவர் சண்முகம், சாலை போக்குவரத்து மாவட்ட செயலாளர் ரகுபதி, நாமக்கல் ஆட்டோ சங்க செயலாளர் தண்டபாணி, மாவட்ட செயலாளர் குருநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் அருகே வேப்பந்தட்டையின் மெயின் சாலையில் ஐஓபி வங்கி உள்ளது. நள்ளிரவில் வங்கியின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் வங்கியில் கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். அப்பொழுது வங்கியின் முன்பு இருந்த சிசிடிவி கேமராவை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சித்துள்ளனர். வங்கியில் எதுவும் கொள்ளையடிக்க முடியாததால் அருகில் இருந்த உரைக்கடை, மளிகை கடை உள்ளிட்ட 5 கடைகளின் பூட்டை உடைத்து அதிலிருந்த ரூபாய் 1 லட்சத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பின்னர் காலை வழக்கம்போல் வங்கிக்கு வந்த ஊழியர்கள் மற்றும் கடை ஊழியர்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்து இதுகுறித்து பெரம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.
சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள கோவிந்தம்பாளையம் கிராமம் பெருமாள் கோவில் தெருவில் வசித்து வருபவர் மணிகண்டன். இவர் தனது குடும்பத்துடன் அருகில் உள்ள தனது தாய் வீட்டில் தங்கியுள்ளார். பின்னர் அதிகாலை எழுந்து வீட்டிற்கு வந்த மணிகண்டனின் மனைவி பிரியா வீடு திறக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 8 பவுன் தங்க நகை, வெள்ளி கொலுசு மற்றும் வெள்ளி பொருட்கள், 13,000 ரொக்கப் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது குறித்து தலைவாசல் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். 32வது சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி திருவாரூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் ஏற்பாட்டில் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அரங்கத்தில் சாலை விதிகளை பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முனைவர் எம் துரை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சாலையில் பாதுகாப்புடன் பயணிக்க நாம் செல்ல வேண்டிய இடங்களுக்கு முன்கூட்டியே நேரத்தை ஒதுக்கி பொறுமையுடன் செல்ல வேண்டும் என்றும் இதனால் விபத்துக்களை தவிர்த்து பாதுகாப்புடன் பயணிக்கலாம் என்றும் தெரிவித்தார். பின்னர் கொரோனா காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய துப்புரவு பணியாளர்கள், செவிலியர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், காவலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு காவல்துறை சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எம் துரை நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த சத்தியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சாரதாம்பாள் என்பவர் 100 நாள் வேலை திட்டத்தில் பயனாளியாக வேலை செய்து வந்தார். இதற்கான ஊதியத்தை இவர் குளித்தலை கிளை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கிளையின் வங்கிக் கணக்கு மூலமாக பெற்று வந்துள்ளார். இதில் அவருடைய வங்கிக் கணக்கில் இன்சூரன்ஸ் தொகை பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த 2018ஆம் ஆண்டு சாரதாம்பாள் உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார். அவர் இறந்து 2 ஆண்டுகள் ஆகியும் அவரது குடும்பத்தினருக்கு வங்கி நிர்வாகம் உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்தது. இந்நிலையில் சாரதாம்பாள் குடும்பத்தினர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இழப்பீட்டுத் தொகையை உடனே வழங்கக் கோரி வங்கியின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த குளித்தலை காவல் ஆய்வாளர் உதயகுமார் மற்றும் வங்கி கிளை மேலாளர் துரைசாமி ஆகியோர் இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அடுத்த சிந்தாமணி பகுதியில் உள்ள திருஞானம் அரசு துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணன் தலைமையில் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான வன்கொடுமை குறித்த பொம்மலாட்டம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குழந்தைகளுக்கு தொடர்ந்து ஏற்படும் பாலியல் வன்கொடுமை, செல்போனால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்தும் அதிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதன் குறித்தும் பொம்மலாட்டம் மூலம் சிறுவர் சிறுமிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் வேலூர் மாவட்ட தீன்தயாள் உபாத்யா கிராமீன் கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சிக்கான ஆள்சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் சோலார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ASD எஜுகேஷனல் பிரைவேட் லிமிடெட், சூர்யா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் உட்பட சுமார் 15க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றன. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சுமார் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஆயுத எழுத்து எழுச்சி மற்றும் இளைஞர் மக்கள் இயக்கத்தின் தலைவர் சிவசுரேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆயுத எழுத்து எழுச்சி மற்றும் இளைஞர் மக்கள் இயக்கத்தினர் தென் மாவட்டங்களில் மக்கள் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். மேலும் இயற்கை விவசாயம் கொண்டு வருவது, தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் செய்தல், அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் போல் தரம் உயர்த்தி தரமான கல்வியை தருவது, அனைத்து தொழிலாளர்களுக்கும் நல்வாழ்வு திட்டம் வழங்குதல் போன்ற திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் சுரேஷ் கூறினார். கிராமங்களை வளர்ச்சிப்படுத்துதல், அதில் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறோம். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இயற்கை விவசாயம் கொண்டு வருதல் மற்றும் எங்குமே தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் பாதாள நீர்வழி திட்டம் மற்றும் நவீன நீர்வழிச்சாலை திட்டம் கொண்டு வரும் திட்டம் மற்றும் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் போல் அமைத்து தரமான கல்வி தருவது, அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம்.